ஒப்பீனியன் வேர்ல்டு பார்வையாளர்களுக்கு வணக்கம். நேற்றைக்கு நம்ம இஸ்ரேல் ஈரான் மேல நடத்தின தாக்குதலை பற்றி பார்த்துருந்தோம். அதில் அவங்க சவுத் பர்ஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேஸ் ஃபெசிலிட்டி ஸ்டேஷனை அவங்க டெஸ்ட்ராய் பண்ணியிருந்தாங்க. இதற்கு ஈரான் மிகப்பெரிய ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க. அது என்ன? அமெரிக்கா இஸ்ரேலை கை நழுவுற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று விட்டுருக்காங்க. அதை பற்றியும் ஈரான்ல இருக்க மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாமே இறந்ததுக்கு அப்புறமும் ஈரான் எப்படி இப்படி ஸ்ட்ராங்கா ஃபைட் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பத்தியும் இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்கலாம். நேற்றைக்கு இஸ்ரேல் ஈரான் மேல மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கு. அந்த தாக்குதல்ல ஈரானுக்கு தேவையான மொத்த எனர்ஜி ரிசோர்ஸுமே டெஸ்ட்ராய் பண்ணிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஈரானுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி, இண்டஸ்ட்ரி, அது போக வீட்டுக்கு தேவையான கேஸ், இது எல்லாத்தையுமே அவங்க டெஸ்ட்ராய் பண்ணதுனால மிகப்பெரிய பற்றாக்குறை ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால பெட்ரோலியம் கூட மேனுஃபேக்சர் பண்றது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதனால குளோபல் மார்க்கெட்ல பெட்ரோலோட விலை $150 ரீச் பண்ணும் அப்படிங்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கத்தார்ல இருக்க ஒரு மிகப்பெரிய கேஸ் ஸ்டேஷனை அவங்களும் பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. ராஸ் லாஃப்டான் கேஸ் ஃபெசிலிட்டி, அதாவது இந்த கேஸ் ஃபெசிலிட்டியை நம்பி கத்தார் 17% இருக்கு. அதாவது அடுத்த 5 வருஷத்துக்கு தேவையான கத்தாரோட கேஸை அங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல அவங்க பிளாஸ்ட் பண்ணதுனால அடுத்த 5 வருஷத்துக்கு இந்த பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதனால மிகப்பெரிய லாஸ் குளோபல் மார்க்கெட்ல வரும்னு சொல்லப்படுது. இப்படி குளோபல் மார்க்கெட்டை இது அஃபெக்ட் பண்ற அளவுக்கு ஈரான் தாக்குதல் நடத்தினதுனால அமெரிக்கா மேல மிகப்பெரிய உலக நாடுகள் எல்லாம் கண்டனம் தெரிவிச்சுட்டு வராங்க. அதுக்கப்புறமா ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இஸ்ரேல் ஈரான்ல இந்த தாக்குதல் நடந்ததுக்கு எங்களுக்கும் சம்மதம் இல்லை, அவங்க எங்களுக்கு தெரியாமையே அந்த தாக்குதலை மேற்கொண்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. ஆனா இஸ்ரேல் என்ன சொல்லுது அப்படின்னா, இது அவங்க கிட்ட சொல்லிட்டு தான் நாங்க செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. இதுல எது உண்மை எது பொய்னாலுமே இப்போ வேர்ல்டுல மிகப்பெரிய கேஸ் ஸ்டேஷனான சவுத் பார்ஸ் அப்புறம் ராஸ் லாஃபன், இந்த 2 கேஸ் ஸ்டேஷனுமே பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. இதனால மிகப்பெரிய எனர்ஜி லாஸ் வேர்ல்டுக்கு வரக்கூடிய ஆபத்து இருக்கு. இந்த சூழ்நிலை வார் ஸ்டாப் ஆனா கூட இது நார்மலை, இதுதான் மிகப்பெரிய தாக்குதலா இன்னைக்கு பார்க்கப்படுது. அடுத்ததான் நம்ம ஈரான்ல இருக்க முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே கொலை செய்யப்பட்ட பிறகும் கூட ஈரான் எப்படி இப்படி ஸ்ட்ராங்கா நின்று ஃபைட் பண்ணுது, அதுவும் அமெரிக்கா, இஸ்ரேல் போன மிகப்பெரிய டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸான கண்ட்ரியை எப்படி இவங்க ஃபைட் பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதாவது அமெரிக்கா சதாம் ஹுசேன் அவர்களை தூக்குல போட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு உண்டான கவர்மெண்ட்டை ஈஸியா ஃபார்ம் பண்ணி ஈராக்கை அவங்க கட்டுப்பாடு கூட எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. இதை உற்று கவனிச்ச ஈரான் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, நாளைக்கு இதே மாதிரி நமக்கு தாக்குதல் நடந்தா கூட நம்மளோட லீடர் இறந்ததுக்கு அப்புறமும் நம்ம தொடர்ச்சியா ஃபைட் பண்ணணும், நம்மளோட நேஷனை நம்ம விட்டுறக்கூடாது, நம்ம அமெரிக்காவுக்கு அடிமையாகக்கூடாது அப்படின்னு உணர்ந்த முன்னாள் IRGC கமாண்டரான முகமது அலி ஜாஃப்ரி அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சென்ட்ரலைஸ்டு பவரா இருக்கும் இந்த கண்ட்ரி எல்லாமே. அதாவது ஒரு தலைமை, அதற்கு கீழே அவங்களோட கட்டுப்பாட்டு கீழே தான் மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே வேலை செய்யும். அதாவது மெரைன் ஃபோர்ஸா இருக்கலாம், டேங்க்ஸ் ஃபோர்ஸா இருக்கலாம், ஏர் ஃபோர்ஸா இருக்கலாம், IRGCயா இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய தனித்தனி டீமுமே ஒரு தலைமைக்கு கீழே தான் இயங்கும். எல்லா நேஷன்லையும் அப்படிதான் நடக்கும். ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, இந்த பவர்ஸ் எல்லாத்தையுமே ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துட்டாரு. டீசென்ட்ரலைஸ்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எல்லாத்துக்கும் ஒரே ஒரு நோக்கம் தான், ஈரானை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம். இந்த நோக்கத்துக்கு கீழே ஒவ்வொரு படைகளோட கமாண்டருமே அதுக்கு தகுந்த மாதிரி செப்பரேட்டா முடிவு எடுத்து அவங்களுக்கு உண்டான டிசிஷனை அவங்களே எடுத்துப்பாங்க. இதுதான் டீசென்ட்ரலைஸ்டு ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிஸ்டம் பேரு மொசைக் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ சுப்ரீம் லீடர் கிட்ட இருந்து எந்த ஒரு கமாண்டும் வரலைனாலும் கூட அவங்களுக்கு ஒரு ஆபத்து, நம்ம நாட்டை தாக்கிட்டாங்க அப்படின்னா மொத்தம் 31 டீம் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த 31 டீமுமே தனித்தனியா செயல்படுவாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஈரானோட பிரைம் மினிஸ்டர் கூட என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நீங்க எங்களோட சுப்ரீம் லீடரை கொள்ளதுனால எங்க கட்டுப்பாடை தாண்டி அவங்க எல்லாருமே செயல்பட்டுட்டாங்க, கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாம் அட்டாக் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதாவது அவரே நினைச்சாலும் அதை கண்ட்ரோல் பண்றது கஷ்டம். இப்போ இவங்க எல்லாருமே செப்பரேட்டா முடிவெடுக்கிறாங்க. அதாவது இது வரைக்கும் இஸ்ரேல் டாப் லீடர்ஸான சுப்ரீம் லீடர் கொலை செய்யப்பட்டுட்டாங்க, அதுக்கப்புறம் மிசைல் யூனிட் கமாண்டர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க, டாப் செக்யூரிட்டி சீஃப் அலில் லர்ஜானி கொலை செய்யப்பட்டிருக்காரு, இன்டெலிஜென்ஸ் மினிஸ்டர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அது போக நிறைய டாப் அபிஷியல் IRGC மெம்பர்ஸுமே கொலை செய்யப்பட்டிருக்காங்க. சொல்ல போனா மேக்சிமம் ஃபர்ஸ்ட் லெவல் கமாண்டிங் ஆஃபீஸர் எல்லாருமே கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அப்படி இருந்தும் இஸ்ரேல் தொடர்ச்சியா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன், லோக்கல் கவர்மெண்ட் இது எல்லாத்தையுமே அவங்க கண்ட்ரோல்ல எடுத்தும் கூட அவங்க எல்லாத்தையும் கொலை செய்யப்பட்டதுக்கும் கூட இப்போ வரைக்கும் ஈரான் தாக்குதல் நடத்திக்கிட்டே தான் இருக்கு. அதற்கு மெயின் காரணமே இந்த மொசைக் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான். நேற்றுக்கு இஸ்ரேல் ஈரானோட கேஸ்
ஸ்டேஷனை வந்து அட்டாக் பண்ணாங்க. பதிலடி கொடுக்கும் விதமா நாங்க வந்து கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்க ஆயில் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையுமே ஈரான் வந்து டெஸ்ட்ராய் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரியே வந்து கத்தார்ல இருக்க கேஸ் ஃபெசிலிட்டிஸை வந்து அவங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க. இப்ப இருக்க அந்த 31 தனித்தனி பிரிவினரையும் வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து சாத்தியப்படாத ஒண்ணு. இதனால அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து எவ்வளோ பெரிய தாக்குதல் நடத்தி எவ்வளோ பெரிய டாப் அஃபிஷியல்ஸை அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாலோ இல்லை கொலை செய்யப்பட்டாலோ அவங்க வந்து கண்டிப்பா ஈரானை வந்து வீழ்த்த முடியாது. இப்ப வந்து அவங்க ஒரு புதக்குழியில மாட்டிட்டாங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம். கடைசி தலைவர் கடைசி படையில இருக்கவங்க நின்றுருந்தா கூட அவங்க வந்து அதுக்கு பதிலடி கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தா இந்த வார் வந்து இப்போதைக்கு நிக்கிறதுக்கு உண்டான சாத்தியமே இல்லை. ஆரம்பத்திலேயே ஈரான் என்ன சொல்லியிருந்துச்சு அப்படின்னா, வார தொடங்கி வைக்கிறது வேணா நீங்களா இருக்கலாம், ஆனா வாரம் முடிச்சு வைக்கிறது நாங்களா தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதற்கு ஏற்றாற் போலவே இந்த மொசைக் டிஃபென்ஸ் சிஸ்டம்ங்கிறது வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கு. இதை கணிக்காத அமெரிக்கா அவங்கனால இப்போ உள்ள மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாம தவிக்கிறாங்க. இப்போ ஈரானும் இஸ்ரேலும் மாறி மாறி வந்து அவங்களோட கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்க கேஸ் ஸ்டேஷன், பெட்ரோல் பம்ப்ஸ் இது எல்லாத்தையும் பாம்பு பிளாஸ்ட் பண்ணதுனால பெட்ரோல் பிரைஸ் வந்து $150 வந்து 1-2 வீக்லயே வந்து நம்ம ரீச் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதனால வந்து வேர்ல்டுலேயே மிகப்பெரிய ஆயில் டிமாண்ட் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி கூறப்படுது. அமெரிக்காலே இதை எடுத்து டெமோக்ரஸி பார்ட்டி, அதுக்கப்புறம் பப்ளிக்ஸ் இது எல்லாமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெட்ரோல் விலை வந்து இந்த அளவுக்கு வந்து அமெரிக்கால இருந்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துறதாவும் ட்ரம்ப்புக்கு மேல மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில என்ன நடக்குது அப்படின்னா, பாகிஸ்தான் வந்து ஆப்கானிஸ்தான் மேல மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரைக் நடத்தியிருக்காங்க. எதற்கு அப்படின்னா, பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இவங்க 2 பேத்துக்கு நடுவில் இருக்க அந்த ப்ராப்பர்ட்டி, அதாவது நமக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்க அந்த லேண்ட் டிஸ்பியூட் இருக்குல்ல, அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இருக்க அந்த லேண்ட் டிஸ்பியூட்னால பாகிஸ்தான் வந்து ஆப்கானிஸ்தான் மேல இருக்க ஹாஸ்பிட்டல் வந்து மிகப்பெரிய ஏர் ஸ்ட்ரைக் நடத்தியிருக்காங்க. இதனால 400க்கும் மேற்பட்டவங்க வந்து இறந்துட்டதா கூறப்படுது. ஆல்ரெடி வந்து நிறைய ப்ராப்ளம், பொலிட்டிக்கல் பிரச்சனை இருந்துட்டு இருக்க சூழ்நிலையில இவங்க வேற வார்க்குள்ள வந்ததுனால அமெரிக்காவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவங்க கிட்டத்தட்ட நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கடா, நாங்களே ஆல்ரெடி மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த வாரம் வந்து சீக்கிரம் தயவு செஞ்சு நிறுத்திக்கிங்க அப்படிங்கிற மாதிரி ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, பாகிஸ்தான் வந்து ஆல்ரெடி வந்து அவங்க கிட்ட அணு ஆயுதம் இருக்கு. இதனால வந்து அவங்க மேல ஈஸியா ஒரு போர் நடத்துறதோ, ஆப்கானிஸ்தான் மாதிரி உள்ள வந்து கவர்மெண்ட்டை சேஞ்ச் பண்றதோ இந்த மாதிரி எல்லாம் அங்க பண்ண முடியாது. அங்கேயும் மிகப்பெரிய ஒரு அன்ஸ்டேபிலிட்டி வந்து இருக்கு. அது என்ன, அதை பற்றி உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தியும் பேசுவோம். தொடர்ச்சியா இஸ்ரேல் ஈரானோட போரோட அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.